ஹாய், இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் அடுத்த அதிகாரம் பொறையுடைமை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒழுக்கமுடைமை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பொறையுடைமை பார்க்க போகிறோம். அதாவது பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல், அதை பற்றி ஒரு 10 குறள் இருக்குது. ஃபஸ்ட்டு குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலத்தை தோண்டும் போது அந்த நிலமானது என்ன ஆகுது, பொறுத்துக்குது. நம்ம நிலத்தை தோண்டும் போது அது தோன்றவங்களையும் பொறுத்துக்குது, அதனோட வழியையும் பொறுத்துக்குது. அது மாதிரி தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை நம்மளை இழிவுபடுத்துறவங்களையும் நம்ம பொறுத்துக்கிறது தான் சிறந்த பண்பு. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு. ஸோ இதில் பொருள் கூறுகளாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகழ்வாரைனை தோண்டுபவரை, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னா சிறந்த பண்பு, தலை சிறந்த பண்புன்னு சொல்கிறோம். ஸோ தலை அப்படின்னா சிறந்த பண்பு. அடுத்த குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது ஒருவர் பொறுத்தல் இறப்பினை என்றும், இறப்பு அப்படின்னா பிறர் செய்த துன்பம், அந்த துன்பத்தை நம்ம பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட அதனை மறத்தல் அதனினும் நன்று, அதை நம்ம மறந்து போயிடுறது அதை விட சிறந்தது. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அந்த துன்பத்தை நம்ம மறந்து போயிடுறது. பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது விருந்தினர் வீட்டுக்கு இன்மையுள் இன்மை விருந்தொரால், அதாவது விருந்துக்காக நம்ம வீட்டுக்கு வரவங்களை நம்ம வரவேற்காம, அவங்களுக்கு உபசரிக்காமல் இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருக்கிறது வறுமையிலும் வறுமை, அது வறுமையை விட கொடிய வறுமை. அதே மாதிரி அறிவற்றவங்க செய்யக்கூடிய அந்த தீமையான செயல்களையும் நம்ம பொறுத்து கொள்ளுதல், அது நம்மளுடைய மிகப்பெரிய வலிமை. வன்மைனா வலிமை. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வலிமையான செயல். விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். வறுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை அதுதான். அதே மாதிரி அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வன்மையுள் சிறந்த வன்மையாகும். அறிவு இல்லாதவங்க செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது வலிமையில் மிக சிறந்த வலிமை. இன்மை அப்படின்னா வறுமை, ஒராள் அப்படின்னா தவிர்த்தல், மடவார்னா அறிவற்றார். மடவார் அப்படின்றது அறிவற்றார். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறைவுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறைவுடைமை நீங்காமல் வேண்டி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் நம்மளை விட்டு நீங்கக்கூடாது அப்படின்னா பொறுமையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின், நல்ல பண்புகள் நம்மக்கிட்ட நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறைவுடைமை போற்றி ஒழுகப்படும். ஸோ பொறுமையை நாம் கையாளணும். நிறை அப்படின்னா சால்பு. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரனை தண்டித்தவரை சான்றோர்கள் பெருசாக அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஒருவர் தீங்கு செய்கிறாரு அதை பொறுத்து கொள்ளாமல் திருப்பி நம்ம பழி வாங்குறோன்றதில் நம்ம அவங்கள தண்டிக்கிறத சான்றோர் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர். ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுக்குள் வைத்துக் கொள்பவர். ஒருத்தார் கொருநாள இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் புனையும் துகள். அதை பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார் அப்படி அந்த தண்டிச்சவங்க அந்த தீமையை எதிர்த்து தண்டிக்கிறவங்க, தண்டித்தோம் ஒருத்தங்களை நம்ம தண்டிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்பம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதை பொறுத்துக்கிட்டவங்களுடைய புகழோ புகழ் பார்த்திங்கன்னா உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிடைக்கும். ஒரே நாள் மட்டும்தான் இன்பம். அதனை பொறுத்து கொண்டவரினுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். ஒருத்தாருக்கு ஒரு நாள இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை.
திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும், அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை நமக்கு மற்றவங்க செஞ்சால் கூட அந்த துன்பத்துக்காக வருந்தி நம்ம தேவையில்லாத விஷயங்களை பண்ணிடக்கூடாது. அதாவது அறத்துக்கு மாறான செயல்களை நாம் அவருக்கு செய்யாமல் இருக்கணும், செய்யக்கூடாது. அப்படி அதுதான் அறச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்துனா துன்பத்துக்கு வருந்தி. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்றுவிடல். அதாவது செருக்கால தீமை செஞ்சவங்களையும் தத்தம் பொறுமையினால் நாம் வெற்றி கொள்ளல் வேண்டும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுவிடல். செருக்கு அகங்காரம் இதனால் நமக்கு ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை கூட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொறுமையால் நம்ம ஒருத்தங்களை திட்டியோ இல்லை அவங்கள தண்டிச்சோ அவங்களுக்கு நம்ம தண்டனை தர தேவையில்லை. நம்மளுடைய பொறுமையினால் நம்ம வெற்றி கொள்ளல் வேண்டும். மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்குடையவன், மிக்கவை அப்படின்னா தீமை, மிக்கவை அப்படின்னா தீமை, தகுதியான்னா பொறுமை உடையவன். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வை இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை பற்றற்ற துறவியினரின் மேலானவர். துறந்தாரின் தூய்மை உடையார், துறந்தார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் மேற்கொள்றவங்க. அவங்கள விட யார் சிறந்தவங்க, அவங்கள விட மேலானவர்கள் யார் அப்படின்னா, வரம்பு கடந்து ஒரு எல்லை இருக்கு. ஒருத்தவங்களை நம்ம துன்பப்படுத்துறதுக்கோ செயல்களாலேயோ சொற்களாலேயோ துன்பப்படுத்துறதுக்கோ ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்பை மீறி செய்பவங்களை கூட நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துறவியை விட மேலானவங்களா கருதப்படுவோம். துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர், இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர். இன்னா, இது ரொம்ப முக்கியம். இன்னானா தீய, இன்னா சொல் அப்படின்னு வரும், தீய சொற்கள். நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பர் அப்படின்னா நோன்பு மேற்கொள்றவங்க. உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வாரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரை மேலானவர் ஆவார். ஸோ அவங்கள விட அந்த நோன்பு மேற்கொள்றவங்க, சாப்பிடாம இருந்து நோன்பு மேற்கொள்றவங்க, விரதம் மேற்கொள்றவங்க, அவர்களை விட இகழ்வாரின் தீய சொற்களை, நம்மளை இகழ்றவங்களை நம்மளை இகழ்றவங்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்ளுதல் அவங்க மேலானவர்களாக கருதப்படுவர். நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர். இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் புதுமை கருத்துக்களை படைத்தவர். அவருடைய சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலார் அப்படின்னு சொல்லி பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. இவருடைய காலம் கிமு 31. திருக்குறள், திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல். திரு அப்படின்னாவே செல்வம், சிறப்பு இதெல்லாம் கேட்கலாம். ஒரு சொல் பல பொருட்களில் கேட்கலாம். திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை. குறள் குறுகிய அடி உடையது. 7 சீர். மொத்தம் பார்த்திங்கன்னா மேலே 4 சீர், கீழடியில் 3 சீர், மேலே 4 அடி சீர், கீழே 3 அடி சீர், மொத்தம் 7 சீர்களை கொண்டது தான் திருக்குறள். ஈரடி வெண்பாக்களால் வெண்பாக்களால் ஆனது தான் திருக்குறள். இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. இதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களை கொண்டது. இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளை போற்றி திருவள்ளுவ மாலை அப்படின்ற அந்த நூலே இருக்கு. திருக்குறளை போற்றி திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலே இருக்கு. திருக்குறளுக்கு அந்நாளிலேயே 18 பேர் என்ன பண்ணாங்கன்னா உரை எழுதினாங்க. நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க. அந்த உரைகளில் பரிமேலழகர் எழுதிய உரையே மிகச்சிறந்த உரை அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. திருக்குறளுக்கு சிறப்பான முறையில் உரை எழுதியவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் தமிழ் சான்றோர். இன்னமும் கூட சில பேர் உரை எழுதிட்டு வெளியிட்டு தான் இருக்காங்க.
பாருங்கள், அந்த 11 பேரில் கொடுத்துருக்காங்க. தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஸோ இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். ஸோ காலையில் எழுந்த உடனே விக்டோரியா மகாராணி என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் தான் படிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஷினில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம், அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.